வணக்கம். வணக்கம் தாத்தா. எங்களுக்கு தெரிஞ்சிச்சு தாத்தா. 2 வணக்கமே, ஒன்று அப்பாவுக்கு, ஒன்று நம்மளுக்கு. ஓகே. பாருங்கள் என் செல்வங்களே, நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். பேசுங்களே எங்கள் தாத்தாவே. என்ன பேச நினைக்கிறேன் என்று நீங்கள் கேட்டால், பாருங்கள், ஒரு நடுத்தர குடும்பம், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம், மற்றவர்களையும் வாழ வைக்க வேண்டுமே என்ற ஒரே எண்ணம். ஆனால் அவர்கள் கையில் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் அளவுக்கு வசதி இல்லையோ என்னவோ தெரியவில்லை. அவர்கள் எண்ணத்தை அவர்கள் வெளியிடுகிறார்கள். எப்படி, என்ன எண்ணம் என்று கேட்டால், எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கும் காலம் வரும், வசதி இல்லாத எங்களுக்கும் உதவி செய்ய வேண்டுமே என்ற எண்ணமுள்ள எங்களுக்கு வசதி இல்லாமல் இருக்கிறோம். ஒரு நாள் வரும், எங்களுக்கும் காலம் வரும், அப்போது நான் உங்களை கவனிக்கிறேன். எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே என்று அவர்கள் பாடி சந்தோஷப்பட்டு இருப்பதை நான் ஒரு பாடலின் மூலமாக, ஒரு திரைப்பட பாடலின் மூலமாக, அதில் வந்த ஒரு சம்பவத்தை மனதில் கொண்டு அதை பற்றி உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்களுக்கு எவ்வளவு ஒரு உயர்ந்த எண்ணம் பாருங்கள், எவ்வளவு உயர்ந்த எண்ணம் பாருங்கள். நமக்கு ஒரு காலம் வரும், இந்த காலம் வந்தால் நாம் அனைவரையும் வாழ வைப்போம் என்ற எண்ணத்தோடு இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது மற்றொருவனை நான் போர்டிங்கில் மைக்கோவில் வேலை செய்வதற்கு முன்னே போர்டிங்கு இருந்தேன். அப்போது வருடத்திற்கு 4 முறை நான் பயணம் செய்வேன். போர்டிங்க்கு போகிறது ஸ்டார்டிங்கில், அப்புறம் மதியத்தில் கிறிஸ்மஸ் வரும், கிறிஸ்மஸ் ஹாலிடேஸில் வீட்டுக்கு வருவேன், திரும்ப கிறிஸ்மஸ் ஹாலிடே முடிஞ்சிட்ட பிறகு திருப்பம் போர்டிங்க்கு போவேன். ஒரு 10 நாள் லீவுக்கு பிறகு திருப்பம் ஃபைனல் எக்ஸாமினேஷன் வரும். அந்த ஃபைனல் எக்ஸாமினேஷனை முடிச்சுட்டு வெற்றிகரமாக முடிச்சுட்டு நான் திருப்பம் தொடர் வண்டியில் பயணம் செய்வேன் வீட்டுக்கு வருவதற்காக. இந்த காலகட்டத்தில் ஒரு ட்ரெயினில், ஒரு தொடர் வண்டியில் ஒரு குருடன், முரடன் அல்ல, குருடன், அவன் என்ன பாடிக்கொண்டு பிச்சை எடுத்துக்கொண்டு சென்றான் தெரியுமா? ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. அவனுக்கு என்ன எதிர்காலம் அவன் மனசில் தெரிகிறதுனா, ஒரு குருடன். அவன் நம்பிக்கையை பாருங்கள், நாளைய நம்பிக்கையை பாருங்கள். அந்த நம்பிக்கைக்காக அவன் காத்து கொண்டிருக்கிறான். ஒளிமயமான எதிர்காலம் ஒன்று நமக்கு உண்டு, அது என் கண்களிலே தெரிகிறது என்று அதை பாடலாக பாடிக்கொண்டு வந்தான். அந்த பாடலை, அந்த மனிதனையும் பல முறை நான் சந்தித்திருக்கிறேன். தொடர் வண்டியில் ட்ரெயினில் போகும்போது வரும்போதெல்லாம். அது அந்த காலத்திலே நடந்த நிகழ்ச்சி. இப்பொழுதும் எனக்கு அந்த நிகழ்ச்சி ஞாபகம் வருகிறது. என்ன பாடிக்கொண்டிருந்தான்? எல்லாருக்கும் பாட்டு பாடின பிச்சை எடுத்துக்கொண்டான். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. கண் தெரியாதவனுக்கு தெரிதான்,
என்ன தெரியுது? ஒளிமயமான எதிர்காலம் என் கண்களில் தெரிகிறது என்ற ஒரு நம்பிக்கை. அவன் குருட்டுத்தனமாக பாடவில்லை, அவன் குருட்டுத்தனமாக சொல்லவில்லை. அவன் கண்கள் என்னவோ குருடு, பார்வையற்றது. அந்த குருட்டு கண்களிலே இவனுக்கு தெரிகிறதாம். இந்த குருட்டு கண்களிலும் அந்த ஒரு எதிர்காலத்தை தெரிகிறது என்றால் அவருடைய எதிர்காலத்துடைய நம்பிக்கை எப்பேற்பட்டதாக இருக்கும்? ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது அப்படின்னு பாடியிருப்பாங்க. இது ஒரு பக்கம். எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும். ஒருத்தனுக்கு 2 பேருக்கு தர்மம் செய்யதில்லை, அவருடைய எண்ணங்களை பாருங்கள். அனைவரையும் வாழ வைப்போமே என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் இவர் பாடுறாரு, எதிர்காலம் என்று ஒன்று உண்டு, அது எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு. நாளைய மனிதர்களே, எதிர்காலம் ஒன்று இருக்குது என்றால் அது எல்லோருக்கும் உண்டு என்று எதிர்காலத்தை எதிர்பார்த்து கொண்டு இவர் பாடிக்கொண்டிருக்கிறார். இப்படியெல்லாம் இருக்கும்போது கடவுள் உலகத்தை எப்படி அழிப்பார்? இவர்களுக்கு என்ன பதில் சொல்லிவிட்டு உலகத்தை அழிப்பார்? எனக்கு என்ன நம்பிக்கை என்றால் உலகம் அழியாது. இவர்கள் எதிர்காலத்தை காணும் வரை, இவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு காத்து கொண்டிருக்கார்களே, அந்த காலம் வருவதற்கு முன்னே இறைவன் எப்படி இந்த உலகத்தை அழிப்பார்? இவர்கள் கடவுள் உலகத்தை அழித்து விட்டால் இவர்களுக்கு என்ன பதில் சொல்வார்? நாங்கள் எதிர்காலத்தை நம்பிக்கொண்டு இருந்தோமே, இந்த உலகத்தை அழித்து விட்டாயே, இதுதான் நான் உன் ஆட்சி என்று கேட்க மாட்டார்களா? அந்த பேச்சை இவர் காதலை கேட்பதற்காக முயற்சி இருப்பாரா? இவருடைய நம்பிக்கை நிறைவேறும் வரை உலகத்தை அழிக்க மாட்டார். நம்பியிருங்கள். நாளை நமதே, எந்த நாளும் நமதே என்று பாடினானே, எந்த ஒரு நம்பிக்கையில் அவர் பாடினார். இப்படியெல்லாம் இருக்கும்போது என் செல்வங்களே, நம்பிக்கையோடு இருங்கள். இன்று நாம் இருந்து போகலாம், நாளைய மனிதன் ஒருவன் இருக்கிறான், அவன் வருவதற்கு உலகம் இருக்க வேண்டும். உலகத்தை அழித்து விட்டால் அவனுக்கு எங்கே இடம்? என் கேள்விக்கு என்ன பதில்? நம்பி இருங்கள், நம்பி இருங்களே அன்பு மலர்களே, நாளை நமதே. நாளை நமது மட்டுமில்லை, நமது எதிர்காலத்தை அனைத்து உயிரினங்களுக்கும் நாளை என்பது ஒன்று உண்டு. மற்றது அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். வணக்கம்.